மிக தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம். சிவனே அளிக்கும் சிவனே. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக சொல்கிறாங்க, சிவபாபா நமக்கு தந்தையாக, டீச்சராக, சத்குருவாக இருக்கார். அதுலேயும் பாபா இன்றைக்கி சொல்கிறாங்க, பாபா டீச்சராக இருந்து எவ்வளோ உயர்ந்த படிப்பை நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அப்போ அவர் மேலே நம்ம மரியாதை மதிப்பு வைப்பது என்றால் அவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீமத் படி நடக்கணுங்கிற. இப்போ எந்த குழந்தைகள் ஸ்ரீமத் படி நடக்கிறது இல்லையோ அவர்கள் சிவபாபாவை மதிப்பதில்லை, மரியாதை கொடுப்பதில்லைன்னு சொல்கிறேன். பாபா சொல்கிறாங்க, அதனால தான் சில குழந்தைகள் படிக்கவும் மாட்டேங்கிறாங்க, என்னை நினைவும் செய்ய மாட்டேங்கிறாங்கங்கிற. சில குழந்தைகள் இப்படியும் எழுதுகிறாங்க, பாபா எங்களால் யோகத்தில் இருக்கவே முடியல அப்படின்னு. இப்போ அந்த அளவுக்கு பாபா சொல்கிறாங்க, மாயை என்பது அவர்களை விழுங்கி விடுகிறது. பாபா சொல்கிறாங்க, எப்படி சொல்லப்பட்டிருக்கு லௌகீகத்தில் கூட, யானையை முதல்ல முழுங்கிடுச்சு அப்படின்னு. அப்போ அது எப்படி சாத்தியமாகும்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. ஆனால் பாபா இங்கே சொல்கிறார், யார் பெரிய மகாரதிகளாக கூட இருக்கிறாங்களோ அவங்கள கூட மாயா சும்மா விட்டுறது இல்லைங்கிற. அவங்கள கூட யானை போல் இருக்கக்கூடிய மகாரதிகளை விழுங்கிடுதுன்னு சொல்கிறார். அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணுங்கிறார். இப்போ எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்? பாபா சொல்கிறாங்க, என் ஒருவனை நினைவு செய்வதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற. பாபாவை நினைவு செய்யக்கூடிய அந்த யோக அக்னினால தான் உங்களோட பல பிறவியோட பாவங்கள் அழிய முடியுங்கிற. பாபாவை நினைக்கும் போது அந்த ஒரு சக்தி என்பது ஆத்மாவுக்கு கிடைக்குது. தானாகவே ஆத்மா மாயா கிட்ட இருந்து விலகிடுது. அப்போ அந்த சக்தியை நீங்கள் நிரப்பிக்கொள்ளணுங்கிற. அப்போ என்னை நினைக்கவே இல்லைன்னா எப்படி உங்களுக்கு பாவங்கள் அழிய முடியும்? அப்போ நினைவு செய்யறதுல முழுமையான கவனம் இருக்கணுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் நீங்கள் என்னை விட பெரிய மந்திரவாதியாக இருக்கிறீங்க. எந்த விஷயத்துலன்னா, பாபாவை தன்னுடைய வாரிசாக ஆக்குறதுல நீங்கள் மந்திரவாதியாக இருக்கீங்க. பாபா நமக்கு அப்பாவும் இருக்காரு, அதே சமயத்தில் இப்போ நம்ம அவரை குழந்தையாகவும் ஆக்கிக்கிறோம். எப்படி ஒரு அப்பா குழந்தைக்கு எல்லாத்தையும் பலியாக்கிடுறாங்களோ, சமர்ப்பணம் செய்துடுறாங்களோ, தன்னோட வாழ்க்கையை, உடல், மனம், பொருள் எல்லாத்தையும், அதே போல் இப்போ நீங்கள் பாபாவை குழந்தைய ஆக்கி தன்னோட வாரிசாக்கி எல்லாத்தையும் பலி செய்யும்போது அதோட ரிட்டர்னாக 21 பிறவிகளுக்கு அவர் நமக்கு பலியாயிடுறார், எல்லாமே கொடுக்குறாரு. அவ்வளோ பிராப்தி அங்கே நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த பொருளுமே இருக்காது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஆஸ்தியை பாபா நமக்கு கொடுத்துட்றாரு. மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ நம்ம ரொம்ப கவனம் வைக்கணும், எந்த விதமான டிஸ்சர்வீஸ் செய்யக்கூடாது. அப்படி பாபா கிட்ட பாபாவோட சேவையெல்லாம் செய்துவிட்டு அதுக்கப்புறமா துரோகியாக மாறிடுறாங்களோ, ட்ரைட்டராக மாறிடுறாங்களோ, யஜ்யத்தில் நிறைய தடைகள், குழப்பங்களை ஏற்படுத்துகிறாங்க, பாபாவோட பேரை கெடுக்கிற மாதிரி காரியங்களை செய்கிறாங்க. அப்படி டிஸ்சர்வீஸ் செய்கிறவங்களுக்காக ஸ்பெஷல் ட்ரிபியூனல் அமருங்கிற, விசாரணை குழு அமருங்கிறார். அவங்களுக்கு தண்டனை அதிகமாக கிடைக்குங்கிறார். அதனால் பாபா சொல்கிறாங்க, இதில் ரொம்ப நீங்கள் கவனத்தோடு இருக்கணுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ தான் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது, எல்லா விதமான பதவிக்கும் இங்கே ஆள் தேவையாக இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தர் செய்யக்கூடிய முயற்சியில் வித்தியாசம் இருக்கும். எப்படி ராஜ்யத்தில் ராஜா, ராணி, பிரஜைக்கு வேலை செய்ய தொழிலாளர்கள், வேலையாட்கள்லாம் தேவை தானே. அவங்க எல்லாருமே இப்போ தான் அவங்கவுங்க பதவிக்கு ரெடி ஆகுறாங்க. அதனால் சிலருக்கு பாபா சொல்லி கொடுக்கக்கூடிய படிப்பு நல்ல புத்தியில் புரியுது, சிலருக்கு புரியறதில்லை. ஏன்னா அவங்க பதவி குறைவு தான், என்ன பண்ணுறது, அவங்க அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னு கூட பாபா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பாபா சொல்கிறாங்க, பதீத்தத்துலேருந்து பாவனம் ஆகணும் அப்படின்னா இந்த ஞான அக்னி மூலமாக ஆத்மாவை தூய்மைப்படுத்திக்கணும். யோக அக்னி போல் இன்றைக்கி பாபா ஞான அக்னிங்கிற இந்த ஞான அக்னி எல்லாரையும் தூய்மைப்படுத்துதுன்னு சொல்கிறேன். பதீத்த ஆத்மாவை பாவனமாக மாற்றுது. அதனால் பாபா சொல்கிறாங்க, விசித்திரமான தந்தை, உடலில்லாத தந்தை தான் இப்போ உடலில்லாத ஆத்மா உங்களுக்கு நான் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன்.
இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறார். இங்க கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க எந்த சாது சன்னியாசி கிடையாதுங்கிறார். மேலும் பக்தி கூட உங்களை கீழே கொண்டு போகக்கூடிய விஷயங்கள், அதனாலதான் கீழேயே வந்தீங்க டிராமால. அதனால இப்ப நீங்க பக்தியோட விஷயங்கள், வேத சாஸ்திரங்கள் எல்லாம் எதையுமே கேட்க வேண்டாம், நான் சொல்றதை மட்டும் கேளுங்கிற. எப்படி see no evil, talk no evil, hear no evilங்கிற மாதிரி இந்த ஹியர் நோ ஈவில், தீயதை கேட்காதீங்க அப்படிங்கிறதுல என்ன இருக்கு, பக்தியிலோட வேத சாஸ்திரங்கள், பக்தியோட விஷயங்களும் இருக்கு. அதனால ஹியர் நோ ஈவில், பக்தியோட விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் மறந்துடுங்க, நான் சொல்றத மட்டுமே இப்ப கேளுங்கிற. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 29/11/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, சிவ பாபாவின் மீது மதிப்பு மரியாதை உள்ளது என்றால் அவரது ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். ஸ்ரீமத் படி நடப்பது என்றால் தந்தைக்கு மரியாதை அளிப்பது என்பதாகும். கேள்வி: குழந்தைகள் தந்தையை விடவும் பெரிய மந்திரவாதியாக ஆகிறார்கள், அது எப்படி? பதில்: உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை தன்னுடைய குழந்தையாக ஆக்கிவிடுவது, உடல், மனம் மற்றும் பொருளால் தந்தையை தனது வசமாக்கி வாரிசாக்கி சமர்ப்பணம் ஆவது, இது குழந்தைகளின் மந்திர சக்தியாக இருக்கின்றது. யார் இப்பொழுது பகவானை வாரிசாக ஆக்குகிறார்களோ அவர்கள் 21 பிறவிகளுக்கு ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆகிவிடுகிறார்கள். மற்றொரு கேள்வி: ட்ரிபியூனல் விசாரணை குழு எந்த குழந்தைகளுக்காக அமர்கிறது? பதில்: யார் தானம் செய்த பொருளை திரும்ப பெறுவதற்கான எண்ணம் வைக்கிறார்களோ, மாயையின் வசப்பட்டு டிஸ்சர்வீஸ், நேர்மாறான சேவை செய்கிறார்களோ அவர்களுக்காக விசாரணை குழு என்பது அமரும். ஓம் சாந்தி. ஆன்மீக விசித்திரமான தந்தை, சரீரமற்ற தந்தை விசித்திரமான ஆத்மா, அதாவது குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். சித்திரம் இல்லாத அப்பா, உடல் இல்லாத அப்பா, சித்திரம் இல்லாத உடல் இல்லாத ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறார். அதாவது தூர தேசத்தில் வசிப்பவராக அவர் இருக்கின்றார். அவர் பரம்பிதா பரமாத்மா என்று கூறப்படுகிறார். தொலை தூர தேசத்திலிருந்து இந்த சரீரத்தின் மூலமாக உங்களுக்கு கற்பிக்கின்றார், அதாவது பிரம்மாவோட சரீரம் மூலமா. இப்பொழுது யார் கற்கிறார்களோ அவர்கள் கற்பிக்க கூடியவருடன் யோகத்தை, அதாவது தொடர்பை இயல்பாகவே வைக்கின்றார்கள். அவரை புரிஞ்சுக்கும் போது இயல்பாவே தன்னுடைய நினைவு அப்பான்னு அவர்கிட்ட போகுது. ஹே குழந்தைகளே, ஆசிரியருடன் யோகம் செய்யுங்கள் அல்லது அவரை நினைவு செய்யுங்கள் என்று கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்பாவே தான் டீச்சராகவும் இருக்கார். ஹே ஆன்மீக குழந்தைகளே, இவர் உங்களது தந்தையாக இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார் மற்றும் குருவாகவும் இருக்கின்றார். இவருடன் யோகம் செய்யுங்கள், அதாவது தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று இங்கு இந்த தந்தை, அதாவது பிரம்மா கூறுகிறார். நீங்க நினைக்கிறது யாரு? யாரு நமக்கு அப்பா அம்மா டீச்சரா இருக்காரோ, குருவாக இருக்காரோ, சிவபாபாவை நினைவு செய்யுங்க அப்படின்னு தான் பிரம்மா பாபாவும் சொல்றாரு. இவர், அதாவது இந்த விசித்திரமான உடல் இல்லாத சிவபாபா நம் அனைவரின் தந்தையாக இருக்கின்றார். நீங்கள் அடிக்கடி இவரை மறந்து விடுகிறீர்கள், எனவே நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்கின்றது. கற்பிப்பவரை நினைவு செய்வதால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் சாம்பலாகிவிடும். என்னை பாருங்கள், இதில் நிறைய நன்மை உண்டு என்ற ஆசிரியர் கூறுவது என்பது நியதி கிடையாது. அதாவது என்னையே நினைங்க, என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்ல மாட்டாங்க, ஆனா அப்பா சொல்றார். தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் கூறுகின்றார். இந்த நினைவின் பலத்தால் தான் உங்கள் பாவங்கள் அழிய வேண்டியதாக இருக்கின்றது. இதற்கு நினைவு யாத்திரை என்று கூறப்படுகிறது. இப்பொழுது ஆன்மீக, அதாவது விசித்திரமான சரீரமற்ற தந்தை குழந்தைகளை பார்க்கிறார். குழந்தைகள் கூட தங்களை ஆத்மா என்று உணர்ந்து விசித்திரமான சரீரமற்ற தந்தையை தான் நினைவு செய்கிறார்கள். நானும் விசித்திரமானவன், புரிஞ்சுக்கணும், எனக்கு உடல் கிடையாது, ஆத்மா, நான் ஜோதி. அதே போல என்னுடைய அப்பாவும் விசித்திரமானவர், அவருக்கும் சித்திரம் கிடையாது, உடல், அவரும் ஜோதிங்கிறத புரிஞ்சுட்டு அவரை நினைவு செய்கின்றோம்.
நீங்கள் பல முறை சரீரத்தில் வருகிறீர்கள், நானோ முழு கல்பத்திலும் சரீரத்தில் வருவதே இல்லை. ஒவ்வொரு பிறவியிலையும் நம்ம ஒவ்வொரு உடலை எடுக்கிறோம், ஆனா அவரு அப்படி ஒவ்வொரு பிறவியெல்லாம் எடுக்கிறதே இல்லை. முழு 5000 வருஷத்துலேயும் ஒரே உடல்ல தான் அதுவும் பிரவேசமாகிறார். இந்த சங்கமயுகத்தில் மட்டுமே குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிப்பதற்காக மிகவும் தூர தேசத்திலிருந்து வருகின்றேன். இதை நல்ல முறையில் நினைவு செய்ய வேண்டும். யாரு வந்திருக்காங்க, எந்த டைம்ல வந்திருக்காரு, எதுக்காக வந்திருக்காரு, இதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பாபா நமது தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவாக இருக்கின்றார். விசித்திரமானவர், அதாவது சரீரமற்றவராக இருக்கின்றார். இதுதான் புரிஞ்சுக்கணும். நாம இங்க யாருக்கிட்ட படிக்கிறோமோ, யாரை இங்க நம்ம அப்பான்னு சொல்றோமோ, சிவபாபான்னு, அவரு மனிதன் கிடையாது. அவரு சித்திரம் இல்லாத, உடல் இல்லாதவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவருக்கு தனக்கென்று உடல் கிடையாது. பிறகு எப்படி வருகிறார்? நான் இயற்கையின், அதாவது பிரகிருத்தியை ஆதாரமாக எடுக்கிறார் அப்படின்னு கீதையில கூட சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மனிதனின் வாயின் ஆதாரத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது என்று கூறுகிறார். நான் ஒரு மனித உடல்ல பிரவேசமாகி உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக அந்த வாய் மூலமாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். நானோ விசித்திரமானவன். ஆனா உண்மையான அவரோட நிலை என்ன? அவருக்கு உடல் கிடையாது, விசித்திரமானவர். நீங்கள் அனைவரும் சித்திரம், அதாவது இந்த உடல் என்ற சித்திரம் உடையவர்கள் ஆவீர்கள். நீங்க ஆத்மா, ஆனா உங்க எல்லாருக்கும் உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு சித்திரம் உடல் இருக்கு. எனக்கு ரதம் என்பது அவசியம் வேண்டும் அல்லவா? அப்போ பகவானுக்கு கூட நம்ம கூட பேசணும், நமக்கு கற்றுக் கொடுக்கணும், நம்மளை பார்க்கணும்னா அவருக்கு ஒரு உடல் தேவை. குதிரை வண்டியில் வரமாட்டார் அல்லவா? எப்படி கீதையில காமிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி அவரு கல்கி அவதாரமோ எடுத்துட்டு குதிரையில வராரு, அப்படி கிடையாது. அவருக்குன்னு ஒரு மனித உடல் தான் தேவை. நான் இந்த உடலில் பிரவேசம் செய்கின்றேன் என்று தந்தை கூறுகிறார். யார் முதல் நம்பரில் இருக்கிறாரோ அவரே பிறகு கடைசி நம்பர் ஆகிறார். ஃபர்ஸ்ட் நம்பர் கிருஷ்ணன் எவ்வளோ சதோ பிரதானமாக இருக்காரோ அவர் தான் லாஸ்ட் நம்பராகவும் மாறிடுறாரு. யார் சதோ பிரதானமாக இருந்தார்களோ அவர்களே தமோ பிரதானமாக ஆகிறார்கள். உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க கீழே வந்து தான் ஆகணும். எனவே அவர்களை மீண்டும் சதோ பிரதானமாக ஆக்குவதற்காக தந்தை கற்பிக்கிறார். இந்த ராவண ராஜ்யத்தில் 5 விகாரங்களின் மீது வெற்றி அடைந்து குழந்தைகளாகிய நீங்கள் உலகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும் என்று புரிய வைக்கிறார். 5 விகாரத்தை வெற்றி அடைச்சிங்கன்னா உலகத்தை வெற்றி அடைஞ்சிடலாம். அதனால தான் பாபா சொல்றாங்க, மாயாஜீத் சஹஜீத். 5 விகாரத்தோட மாயாவை வெல்லுங்க, உலகத்தை வென்றடலாம். இந்த ராவண ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். நமக்கு விசித்திரமான, அதாவது சரீரம் இல்லாத தந்தை கற்பிக்கிறார் என்பதை குழந்தைகள் நினைவில் கொள்ள வேண்டும். நம்ம யாருக்கிட்ட படிக்கிறோமோ அவருக்கு உடல் கிடையாது. ரொம்ப தூர தேசத்திலிருந்து இந்த பிரம்மா உடல்ல பிரவேசமாகி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இவர் பகவான் பரமாத்மா. இது முதல்ல நமக்கு புரியணுங்கிற. தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் பாவங்கள் எப்படி சாம்பலாகும்? அவர் யாருன்னு புரிஞ்சுக்காம, இல்லை அவரை நினைக்கல அப்படின்னா எப்படி பாவம் அழியும்? இந்த விஷயங்களை கூட இப்பொழுது சங்கமயுகத்தில் மட்டுமே நீங்கள் கேட்கிறீர்கள். வேற எப்பயுமே நமக்கு இந்த படிப்பு கிடைக்காது. ஒரு முறை என்னவெல்லாம் நடக்கிறதோ மீண்டும் கல்பத்திற்கு பிறகு அதுவே திரும்ப நடைபெறும். இந்த டிராமாவோட ஸ்பெஷாலிட்டி என்னெல்லாம் நடக்குதோ அதுதான் அப்படியே ரிப்பீட் ஆகும் ஒவ்வொரு 5000 வருஷத்துலையும். இவை எவ்வளவு நல்ல விளக்கங்களாக இருக்கின்றது, எவ்வளவு நல்லா புரிய வைக்கிறார். இதற்கு மிக விசாலமான புத்தி தேவை. புத்தியானது ரொம்ப விசாலமா இருக்கணும். இது ஒன்றும் சாது சந்நியாசி ஆகியவர்களின் சத்சங்கம் அல்ல. அவரை தந்தை என்று கூறுகிறீர்கள், பிறகு குழந்தை என்றும் கூறுகிறீர்கள். இது எந்த ஒரு மனிதனோ, அதாவது சாதுவோ சன்னியாசியோ நமக்கு சொல்லிக் கொடுக்கல. யாரை அப்பான்னு கூப்பிடுறீங்களோ இங்க பகவான, அவரை தன்னோட குழந்தைன்னு சொல்றீங்க. அவரை எந்த சம்பந்தத்துல வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆனா ஏதோ ஒரு சாது சன்னியாசி அப்படி ஆக்க முடியுமா? அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. இவர் நமக்கு தந்தையாகவும் இருக்கின்றார், குழந்தையாகவும் இருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவரை நம்ம குழந்தையா கூட ஆக்கிக்கலாம். நாம் அனைத்தையும் இந்த குழந்தைக்கு ஆஸ்தியாக கொடுத்துவிட்டு பின் தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை பெறுகின்றோம். இந்த பிறவியில அவரை குழந்தையாக்கிட்டு நம்முடையது எல்லாத்தையும் அவருக்கு பலியாக்கணும் அப்படின்னா அவர் நமக்கு என்ன பண்றாரு? நமக்கு பலியாகி
21 பிறவிக்கான ஆஸ்தியை கொடுக்கிறாரு. குப்பைகள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு தந்தையிடமிருந்து நாம் உலக ராஜ்யத்தை பெறுகின்றோம். நம்ம கிட்ட இப்ப இருக்கிறது அப்படின்னா என்ன இருக்கு? அவருக்கு எல்லாமே கொடுக்குறோம், பலியாகிறோம். அப்படின்னா இருக்கிறது எல்லாமே குப்பைங்கிற. இந்த உடல் எவ்வளோ தமோ பிரதானம் ஆயிடுச்சு. மனசு அதுவும் அப்படிதான். இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் தமோ பிரதான் தான். ஸோ இதை நம்ம குப்பைகளை கொடுத்துட்டு ஆனால் எவ்வளோ உயர்ந்த ஆஸ்தி அவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் உங்கள் மீது உடல் மனம் பொருளுடன் சமர்ப்பணம் ஆகிவிடுவோம் என்று பாபாவிடம் நாங்கள் பக்தி மார்க்கத்தில் கூறியிருந்தோம் என்று கூறுகிறீர்கள். நம்ம தான் சொன்னோம், கடவுளே எப்போ வரீங்களோ நான் அப்படியே உங்களுக்கு பலியாயிடுவேன் அப்படின்னு பக்தியில் சொன்னோம். லௌகீக தந்தை கூட குழந்தைகள் மீது சமர்ப்பணம் ஆகிறார் அல்லவா? வாழ்க்கையே குழந்தை பிறந்துருச்சுன்னா அப்புறம் அப்பாவுக்கு எல்லாமே அவங்க தான். அவங்கள வளர்க்கணும், படிக்க வைக்கணும், வாழ்க்கையை உருவாக்கணும், எல்லாம் அவங்களுக்கு அப்படியே பலி ஆயிடுறாங்க. எனவே இங்கு உங்களுக்கு எப்பேற்பட்ட விசித்திரமான சரீரம் இல்லாத அதிசயமான தந்தை கிடைத்துள்ளார். அவரை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் சாம்பல் ஆகிவிடும் மற்றும் உங்கள் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். எவ்வளவு நீண்ட பயணம் இது! 5000 வருஷம் ஆச்சு நம்ம வந்து. இது தந்தை எங்கு வருகிறார் என்று பாருங்கள். பழைய ராவண ராஜ்யத்தில் தான் வருகிறார். ரொம்ப நல்ல இடத்துக்கு அவர் வர்றது கிடையாது. பதீத்தர்களை பாவனமாக ஆக்க எப்படி வருவேன்? எனது அதிர்ஷ்டத்தில் தூய சரீரம், அதாவது தூய்மையான சரீரம் கிடைப்பதாக இல்லை என்று தந்தை கூறுகிறார் இல்லையா? பாபா கிடைக்கிறது என்ன? அழுக்கான சரீரம் தான், பதீத்தமான உடல் தான். நம்ம கூட தேவாத்மாவா இருக்கும் போது பாவன உடல் கிடைக்குதானா? அவருக்கு அப்படி இல்லைங்கிறார். பதீத்த உலகத்தில் தான் வந்து அனைவரையும் பாவனமாக ஆக்க வேண்டி உள்ளது. எனவே அப்பேற்பட்ட ஆசிரியருக்கு நீங்கள் மதிப்பு அளிக்க வேண்டும் அல்லவா? இப்போ டீச்சர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நம்ம கற்பிக்கிறார், அப்போ நம்ம அவருக்கு எவ்வளோ மரியாதை வைக்கணுங்கிற. அநேகருக்கு அந்த மதிப்பு மரியாதை பற்றி தெரிவதே இல்லை. டீச்சரை மதிக்கிறது எப்படின்னு தெரியறதில்லை. இதுவும் நாடகத்தில் நடக்க வேண்டியதாக இருக்கின்றது. ராஜ்யத்திலோ வரிசை கிரமமாக எல்லாரும் வேண்டும் அல்லவா? அவர் யாரு, எப்படிப்பட்டவர், எவ்வளோ உயர்ந்தவர், இதெல்லாம் தெரியாம அவருக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. அதனால அவங்க பதவி என்ன ஆயிடுது? குறைஞ்சு போயிடுது. அப்படியும் சிலர் இருப்பாங்க. ஏன்னா ராஜ்யத்துல எல்லா பதவிக்கு ஆள் தேவை தானே. எனவே எல்லா விதமானவர்களும் இங்கேதான் உருவாகிறார்கள். இப்பதான் எல்லா பதவிக்கும் உருவாகிறாங்க. குறைந்த பதவி அடைபவர்களுடைய நிலை இப்படி இருக்கும். அவர்கள் படிக்கவும் மாட்டார்கள், தந்தையின் நினைவிலும் இருக்க மாட்டார்கள். இவர் சிவபாபா மிகவும் அதிசயமான தந்தையாக இருக்கின்றார் அல்லவா? இவருடைய நடத்தை கூட அலௌகிகமானதாக இருக்கின்றது. இவருடைய பாகம் பார்ட் வேறு யாரும் நடிக்க முடியாது. இந்த தந்தை வந்து உங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த கல்வியை கற்பிக்கிறார். எனவே அதற்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஆனால் மாயை அடிக்கடி மறக்க வைத்து விடுகிறது. மாயை எவ்வளவு வலிமை உடையது என்றால் மிக நல்ல குழந்தைகளையும் கூட அது வீழ்த்தி விடுகிறது. நல்ல நல்ல குழந்தைங்களை கூட கீழே தள்ளிடுது. தந்தை எவ்வளவு செல்வந்தராக ஆக்குகின்றார். ஆனால் மாயை ஒரேடியாக தலையை திருப்பி விடுகிறது. அப்படின்னா கவனத்தை பாபா கிட்ட இருந்து வேற பக்கம் திருப்பிடுது. மாயையிடமிருந்து தப்பித்திருக்க வேண்டும் என்றால் தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டி உள்ளது. அந்த நினைவுல தான் அவ்வளோ சக்தி இருக்கு. அவரை நினைக்கும் போது ஆத்மாவுக்கு அவ்வளோ சக்தி கிடைக்குது. எதெல்லாம் மாயையோ அதுல இருந்து தானாகவே ஆத்மா விலக ஆரம்பிச்சிருது. ஆத்மாக்குள்ள அந்த பாபாவினுடைய சக்தி வரும்போது எதெல்லாம் வந்து குப்பையோ, எதெல்லாம் வேண்டாத விஷயங்களோ தானாகவே ஆத்மா தன்னை திருத்தி கொள்ளுது. அதனால்தான் பாபா சொல்றாங்க, என்ன நினைவு செய்யுங்க. மிக நல்ல குழந்தைகள் கூட தந்தையை உடையவர்களாக ஆகி பின்னர் மாயா உடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். கேட்கவே வேண்டாம். முழுமையான துரோகி கூட ஆகிவிடுகிறார்கள். துரோகினா இங்க இருந்துட்டு அதுக்கப்புறமா பாபாக்கு ஆப்போசிட்டா செய்யறது. மாயை ஒரேடியாக மூக்கை பிடித்து விடுகிறது. யானையினால் எவ்வளவு பலம் இருக்கின்றது. ஆனால் யானையை முதலை விழுங்கியது என்ற கதையும் உள்ளதல்லவா? யானை என்ன பண்ணிடுச்சான்? முதல்ல விழுங்கிடுச்சான். அப்ப இதுதாங்கிறார், எவ்வளோ பலசாலியான உங்களை மாயா வீழ்த்திடுதுன்னு சொல்றாரு. ஆனால் இதன் பொருளை எல்லாம் யாரும் புரிந்து கொள்வதில்லை. அப்படியெல்லாம் நடக்க முடியாது. ஆனால் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க? அதுக்கான அர்த்தம்லாம் இதுதான். பெரிய பெரிய மகாரதியா இருக்கக்கூடிய யானை போல இருக்கக்கூடியவர்களெல்லாம் கூட மாயா என்ன பண்ணுது? சாப்பிட்றதுங்கிறார். தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல முறையில் புரிய வைக்கிறார். அதனால நம்ம பார்த்துக்கணும், நம்ம என்னதான் மகாரதியா இருந்தாலும் பாபாவை நினைவு செய்யலை, சரியா படிக்கலைன்னா மாயா என்ன பண்ணிடும்? சாப்பிட்ரும்.
ஒரு சில குழந்தைகள் புரிந்து கொள்ள செய்கிறார்கள், ஆனால் வரிசை கிரமமாகவே முயற்சிக்கேற்ப இருக்கிறார்கள். ஒரு சிலருக்கோ சிறிதளவும் தாரணை ஆகுவதில்லை. பாபா சொல்றதே புரிகிறதில்லை. மிகவும் உயர்ந்த கல்வி இதுவாக இருக்கின்றது, எனவே அதை தாரணை செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் இல்லையா? அவ்வளோ உயர்வா இருக்கு. புத்தி தங்க பாத்திரமா இருக்கணும் சொல்லுவார் பாபா, விஷாலமா இருக்கணும், அப்பதான் இது முதல்ல தாரணை ஆகும். இவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் ராஜ்ய பாக்கியம் இல்லை என்று தந்தை கூறுவார். இப்ப யாருக்கு புரியவே இல்லைன்னா என்ன பண்றது? பாபா சொல்றாங்க அவங்க அதிர்ஷ்டத்துல இல்லை, அவ்வளவுதான். ஒரு சிலர் அரளிப்பூவாக இருக்கின்றனர், ஒரு சிலர் நறுமணம் நிறைந்த மலராக இருக்கின்றார்கள். பாபாவோட தோட்டத்துல நல்ல குணங்கள் நல்ல குணங்கள் நிறைஞ்ச ஆத்மாக்களும் இருக்கிறாங்க. அரளி பூனா எப்படி அதுகிட்ட எந்த நறுமணமும் இருக்காது, அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. குணமும் இல்லை. பலவிதமான வெரைட்டியான பூந்தோட்டம் அல்லவா? இவ்வாறு கூட இருக்க வேண்டும். வெரைட்டியா தானே தோட்டத்துல இருக்கணும். எல்லாரும் வேணுங்கிறார் பாபா. ராஜ்யத்தில் உங்களுக்கு வேலைக்காரர்கள் தொழிலாளர்கள் கூட கிடைப்பார்கள் அல்லவா? ராஜாக்கு வேலை செய்யறதுக்கு, பணக்கார பிரஜைகளுக்கு, அவங்களுக்கெல்லாம் வீட்டுல வேலைக்காரங்க வேணும்ல. இல்லை என்றால் வேலைக்காரர்கள் தொழிலாளர்கள் எப்படி கிடைப்பார்கள்? நம்ம ட்ரெஸ்ஸு தச்சு கொடுக்கறது கூட ஆள் தேவை, சமைக்கிறது கூட ஆள் தேவை, அதெல்லாம் வேணும் தானே. ராஜ்யம் இங்குதான் உருவாகிறது. வேலைக்காரர்கள், தொழிலாளர்கள், சண்டாளர்கள் எல்லோரும் இங்குதான் உருவாகிறார்கள். இந்த ராஜதானி என்பது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இது அதிசயம்தானே. தந்தை உங்களை இவ்வளவு உயர்வாக ஆக்குகிறார். எனவே அப்பேற்பட்ட தந்தையை நினைவு செய்து செய்து அன்பினுடைய கண்ணீர் வழிய வேண்டும். பாபாவை நினைச்சு அந்த அன்பு கண்ணீர் வரணுங்கிறார். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஆத்மாவுக்கு ரியலைசேஷன் வரணும், யாரு என்னுடைய அப்பாங்கிறது. நீங்கள் மாலையின் மணிகளாக ஆகிறீர்கள் அல்லவா? கூறுகிறார்கள் பாபா, நீங்கள் எவ்வளவு விசித்திரமாக இருக்கின்றீர்கள். எப்படி பதீத்தமானவர்களை பாவனமாக ஆக்குவதற்காக கற்பிக்கின்றீர்கள். பக்தி மார்க்கத்தில் சிவனுக்கு பூஜை எல்லாம் செய்கிறார்கள் என்றாலும் கூட இவர் பதீத்த பாவனராக இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்கிறார்களா? அவர் நினைச்சாலே ஆத்மா தூய்மையாயிடலான்னு இல்லை. பிறகு பதீத்த பாவனனை வாருங்கள் என்று எங்களை மலர் போல தேவி தேவதைகளாக ஆக்குங்கள் என்று அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். குழந்தைகளின் அழைப்பை தந்தை ஏற்றுக்கொள்கிறார் மற்றும் அவர் வரும்பொழுது குழந்தைகளை தூய்மையாகுங்கள் என்றும் கூறுகிறார். இல்லையா? அதுக்காக கற்றுக் கொடுக்கிறாரு, சொல்லித்தரார், நீங்க தூய்மை ஆகணும், இதுதான் அந்த டைம். இதன் காரணமாகத்தான் குழப்பங்கள் ஏற்படுகின்றன. இது கண்டிப்பா நீங்க தூய்மையாக தான் இருக்கணுங்கிற ஒரு கட்டளை பாபா நமக்கு கொடுக்கும்போது, இப்ப யார் தூய்மையை கடைபிடிக்கிறாங்களோ அப்பதான் எல்லா பிரச்சனையும் வருது. தந்தை அதிசயமானவர், ஒண்டர்ஃபுல்லாக இருக்கிறார் அல்லவா? என்னை நினைவு செய்கிறீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கும் என்று குழந்தைகளுக்கு கூறுகிறார். நான் ஆத்மாக்களிடம் உரையாடுகிறேன் என்பதை தந்தை அறிந்துள்ளார். எல்லாவற்றையும் ஆத்மாதான் செய்கின்றது. படிக்கிறது, கேட்கறது, புரிஞ்சுக்கிறது, தாரணை செய்யறது எல்லாம் ஆத்மாதான். விகர்மங்களையும் ஆத்மாதான் செய்கிறது. பாவம் செய்யறது யாரு? ஆத்மாதான், உடல் இல்லை. ஆத்மாதான் சரீரம் மூலமாக அனைத்தையும் அனுபவிக்கிறது. உங்களுக்காகவே விசாரணை குழு என்பது அமரும். குறிப்பாக யாரு, அதாவது சேவைக்கு தகுதி உடையவர்களாக ஆகிவிட்டு பிறகு துரோகியாக ஆகிவிடுகிறார்களோ அவர்களுக்கு விசாரணை குழு அமரும். நல்லதா இருந்துட்டு பாபா கிட்ட அப்புறம் துரோகியா மாறிட்டாங்க, பாபாவோட பேரை கெடுக்கிறாங்க, யஜ்யத்துக்கு நிறைய தடைய போடுறாங்க, தெரிஞ்சே யஜ்யத்துல நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா பாபா அவங்கள தான் துரோகிங்கிறார். அவங்களுக்கு தான் ஸ்பெஷலா விசாரணை குழு அமருங்கிறார். எப்படி மாயை விழுங்கி விடுகிறது என்பதை தந்தை அறிந்துள்ளார். பாபா, நாங்கள் தோற்று போய் விட்டோம், முகத்தை கருப்பாக்கி விட்டோம் அப்படிலாம் சொல்றாங்க. இப்பொழுது எங்களை மன்னித்து விடுங்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். இப்பொழுது விழுந்து விட்டார் மற்றும் மாயையுடையவராக ஆகிவிட்டார், பிறகு மன்னிப்பு கேட்பது எதற்காக? பாபா சொல்றாங்க, பாபா கிட்ட மன்னிப்பு கேட்கறது ஒரு அர்த்தமும் கிடையாது, மாறணும் அவ்வளவுதான். மற்றபடி நல்லா இருந்துட்டு மாயாட்ட தோத்து போயிட்டாங்க, தூய்மை இழந்துட்டாங்க, விகாரத்துல போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாபா கிட்ட மன்னிச்சிடுங்கன்னு சொல்றதுனால எதுவுமே திரும்ப அந்த நிலையை அடைய முடியாது. என்ன நஷ்டம் ஏற்பட்டதோ அது ஏற்பட்டதுதான்னு சொல்றாரு பாபா. அப்படிப்பட்டவர்கள் அதிகம் முயற்சி செய்ய வேண்டி வரும். மன்னிப்பு கேட்ட என்ன யூஸ், நல்லா இன்னும் அதிகமா முயற்சி பண்ணணுங்கிற. நிறைய பேர் மாயையிடம் தோற்று விடுகிறார்கள். இங்கு தந்தையிடம் தானம் கொடுத்து விட்டு செல்லுங்கள், பிறகு திரும்ப வாங்காதீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். இல்லை என்றால் அவ்வளவுதான், முடிந்து போய்விடுவீர்கள். ஹரிச்சந்திரன் உதாரணம் இருக்கின்றது அல்லவா?
இல்லையா? தானம் கொடுத்துட்டு திரும்ப அதை நம்ம வாங்கவே கூடாது. தானம் கொடுத்த பிறகு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மீண்டும் எடுத்து கொண்டு விட்டார்கள் என்றால் 100 மடங்கு தண்டனை என்பது ஏற்பட்டுவிடும். பாபா கிட்ட எதையாவது நம்ம கொடுத்துட்டோம், ஆனால் திரும்ப அதை வாங்குறோம் அப்படின்னாலே அதுக்கு 100 மடங்கு தண்டனை. பிறகு மிகவும் தாழ்ந்த பதவியை அடைந்து விடுவீர்கள். இந்த ராஜ்ய ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். இல்லை, அதனால்தான் பாபாக்கு நம்ம என்ன ஸ்தூலமாக கொடுக்குறோம், ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா கொடுத்துட்டா அவ்வளோதான் பாபாக்கு. அதுக்கப்புறம் நமக்கு அது சங்கல்பத்தில் கூட வரக்கூடாது, நான் கொடுத்தேன் அது எப்போ வேணுமோ வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதும் இல்லை. நம்ம எப்பயாவது தேவைன்னா நமக்கு அந்த பொருள் ஞாபகமும் வரக்கூடாது. அதே போல் சூக்ஷமத்திலையும் பாபா சொல்றார், கொடுத்துட்டு திரும்ப வாங்காதீங்க, விகாரத்தை தானமாக எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப வாங்காதீங்கன்னு கூட சொல்கிறார். முதலில் இருந்து ராஜ்யம் உருவாவதில்லை. 50-60 கோடி எண்ணிக்கையில் ஆகிவிடும் பொழுதுதான் ராஜ்யம் உருவாகும். இப்போ பாபா சொல்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ராஜ்யம் கூட படைக்கப்படும். இப்போ சத்தியுகத்தில் ராஜ்யம் உடனே உருவாயிடும். மற்றபடி மற்ற மதங்கள்லாம் உருவாகும் போது நிறைய ஆத்மாக்கள் மேலேருந்து கீழே வரணும், 50-60 கோடி. அதுக்கப்புறம்தான் அவங்களுடைய ராஜ்யம். அப்பொழுதுதான் கூட்டம் தயாராகும். ஆரம்பத்தில் ஒருவர் இருவர் தான் வருகின்றார்கள், பிறகு எண்ணிக்கை அதிகமாகிறது. கிறிஸ்து கூட ஏதோ ஒரு வேடத்தில் வருவார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவர் கூட இங்கே வருவார், பாபாவோட ஞானத்தை கேட்பாரு, சந்திப்பார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுங்கிற. முதல் நம்பரில் இருப்பவர் பிறகு அவசியம் கடைசி நம்பரில் இருப்பார். நான் ஃபஸ்ட்டு நம்பரில் இருந்தவங்க லாஸ்ட்டுக்கு போய் தான் ஆகணும். கிறிஸ்துவர்கள் கிறிஸ்து உண்மையில் இச்சமயம் ஏழை ரூபத்தில் உள்ளார் என்று உடனே கூறுவார்கள். புனர்ஜென்மம் மறுபிறவி எடுக்கவே வேண்டும். கிரைஸ்ட் ஆகட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருமே பிறவி எடுத்து தான் ஆகணும். அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தவர் அவரும் கீழே வந்து தான் ஆகணும். தமோ பிரதானமோ ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஆக வேண்டும். இச்சமயம் முழு உலகமுமே தமோ பிரதானமான நிலையில் இருக்கின்றது. இந்த பழைய உலகத்தின் விநாசம் கூட அவசியம் ஆகியே தீர வேண்டும். கிறிஸ்துவர்கள் கூட கிறிஸ்து வருவதற்கு 3000 வருடங்களுக்கு முன்னால் சொர்க்கம் இருந்தது, பின்னர் அவசியம் மீண்டும் இப்பொழுது உருவாகும் என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் யார் புரிய வைப்பது எல்லாருக்கும்? இப்பொழுது குழந்தைகளினுடைய நிலை எங்கே இருக்கின்றது என்று தந்தை கூறுகிறார். எங்களால் யோகத்தில் இருக்க முடியவில்லை என்று அடிக்கடி சில குழந்தைகள் எழுதுகிறார்கள். பாபா உங்களை நினைக்க முடியலன்னு எழுதுறாங்க. குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக பாபா புரிந்து கொண்டு விடுகிறார். பாபாவிடம் செய்திகள் கொடுப்பதற்கு கூட சிலர் பயப்படுகிறார்கள். தந்தையோ குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு செலுத்துகிறார், அன்புடன் நமஸ்தே கூறுகிறார். இல்லையா? தன்னோட விஷயத்த பாபாக்கு அந்த டைமில் பிரம்மா பாபாக்கு எல்லாரும் சார்ட்டெல்லாம் அனுப்புவாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை எழுதி பாபா எல்லாத்தையும் பார்ப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு லெட்டர்லாம் போடுவார். குழந்தைகளிடம் அகங்காரம் இருக்கிறது. மிக நல்ல குழந்தைகளை கூட மாயா மறக்க வைத்து விடுகிறது. இந்த அகங்காரம்ங்கிற விகாரம் என்ன பண்ணுது? பாபா கிட்ட இருந்து நம்மளை விலக்கிடுது. பாபாவால் புரிந்து கொள்ள முடியும். கொஞ்சம் ஞானம் கேட்டுட்டாங்க, ஞானி ஆயிட்டாங்கன்னா அந்த அகங்காரம் வந்துடுது. பாபா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறார். நான் நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவனாக இருக்கின்றேன் என்று கூறுகிறார். பாபாவுக்கு சிருஷ்டியோட ஞானம் மட்டும் இல்லை, குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட நிலை எப்படி இருக்கு, இதை புரிஞ்சிக்கக்கூடிய நாலேஜ்ஃபுல்லாக கூட சிவபாபா இருக்காரு. அனைத்தையும் அறிந்தவர் என்பதன் பொருள் நான் அனைவருக்குள்ளும் உள்ளே இருப்பதை அறிந்துள்ளேன் என்று பொருள் அல்ல. ஜானி ஜானன்காரனா யாரெல்லாம் என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ எல்லாம் எனக்கு தெரியும், அப்படி அர்த்தம் இல்லை. நான் வந்திருப்பதே உங்களுக்கு கற்பிப்பதற்காக, மற்றபடி ஒருவருக்குள்ளே என்ன இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக இல்லை. ஒவ்வொருத்தரும் என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு இல்லைங்கிற. நான் யாரை பற்றியும் அறிந்து கொள்ளும் காரியத்தை செய்வதில்லை. ஏன்னா பாபாவுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆத்மாவோட நிலை எப்படி இருக்குன்னு. இந்த சாக்காரமானவர் பிரம்மா கூட அதனை போல ஒருவரை அறிந்து கொள்ளும் காரியத்தை செய்வதில்லை. யார் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு அவர் தாட் ரீடர் கிடையாது. இவரோ, அதாவது பிரம்மா பாபாவோ எல்லாவற்றையும் மறக்க வேண்டியதாக இருக்கின்றது. அவரே எல்லாத்தையும் மறந்து ஒரு பாபாவை நினைக்க வேண்டியதா இருக்கு. பின்னர் எதற்கு பிறரின் மனதை இருப்பதை அறிய வேண்டும்? நீங்கள் இங்கு வருவதை படிப்பதற்காகத்தான். இல்லையா? பக்தி மார்க்கம் வேறானது. இல்லையா? சிவபாபாவும் நம்ம மனசுல என்னெல்லாம் நினைக்கிறோம்னு பார்க்கறதுல அவருக்கு தெரியும் எல்லாரும் தமோ பிரதானமா மாயா உடையவங்களா இருக்கணும். பிரம்மா பாபாவும் அது போல முயற்சியெல்லாம் பண்றதில்லை, யாரெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க தான் வந்திருக்கேங்கிற பாபா இதுவும் சொல்றாங்க. பக்தி மார்க்கம் வேற, அங்க படிக்க வேண்டாம். படிக்கிறதுனா புரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணும்.
பக்தியில் என்ன பண்ணணும், கேட்கணும், அவ்வளோதான், புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால அது வேறங்கிற. இதுவும் கீழே விழுவதற்கான ஒரு உபாயம் வேண்டும் அல்லவா? ஆத்மா கீழே வர்றதுக்கு பக்தியும் ஒரு வழிங்கிறார். இந்த பக்தியினுடைய விஷயங்களால் தான் நீங்கள் கீழே வருகிறீர்கள். இப்படி நாடகத்தின் விளையாட்டு அமைக்கப்பட்டுள்ளது. பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள் அதிகமாக படித்து நீங்கள் கீழே இறங்கியபடி தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் இந்த அசுத்தமான, அதாவது சீச்சியான உலகத்தில் இருக்கவே கூடாது. கலியுகத்திற்கு பின் சத்தியுகம் வரவேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது இருப்பது இந்த சங்கம யுகம். இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை தான் இதையெல்லாம் புரிய வைக்கிறார். ஆனால் முழு உலகத்தின் புத்திக்கு காட்ரேஜ் போட்டு போடப்பட்டுள்ளது. இதெல்லாம் சொன்னாலும் யாருக்கும் புரியறதில்லைங்கிற புத்தி அப்படி இருக்கு. இவர்கள் தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருந்தார்கள், அதாவது தேவதைகள். அவர்களோ அசுர குணம் உடையவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தேவதையா இருந்தவங்க தான் இப்ப அசுரர்கள் ஆயிட்டாங்க. இப்பொழுது பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். என்னெல்லாம் பக்தியில கேட்டீங்களோ படிச்சீங்களோ எல்லாத்தையும் மறந்துடுங்க. இப்பொழுது நான் என்ன கூறுகின்றேனோ அதை மட்டுமே கேளுங்கள். ஹியர் நோ ஈவில், தீயதை கேட்காதீர்கள். இப்போ பக்தியோட விஷயத்தை இப்ப கேட்கறது கூட பாபா ஈவில்ங்கிறார். தீயதை கேட்காதீங்க, அது கூட தீயதை கேட்கறது போலங்கிறார். ஹியர் நோ ஈவில்னா பக்தியினோட விஷயங்கள், வேத சாஸ்திரங்களோட விஷயங்களை கூட கேட்காதீங்க, தேவையில்லை. இப்பொழுது நான் கூறுவதை மட்டுமே கேளுங்கள். இப்பொழுது நான் உங்களை கரையேற்ற வந்திருக்கின்றேன். நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் கமல வாய் மூலமாக நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் அல்லவா? இத்தனை பேர் அனைவரும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். அவருக்கு ஆதி தேவன் என்று கூறப்படுகிறது, மகாவீரன் என்றும் கூறுகிறார்கள். ஆதி தேவ், மகாவீர், இதெல்லாம் பிரம்மா பாபா. குழந்தைகளாகி நீங்கள் மகாவீரர்களாக இருக்கின்றீர்கள் அல்லவா? யோக பலத்தினால் மாயாவின் மீது வெற்றி அடைகிறீர்கள். அதனாலதான் மகாவீர். தந்தை ஞானக்கடல் என்று கூறப்படுகிறார். ஞானக்கடலான தந்தை உங்களுக்கு அழியாத ஞான ரத்தனங்களால் உங்களுடைய புத்தியை நிரப்புகிறார். அதனால்தான் தட்டெல்லாம் அப்படியே தங்க வைரமெல்லாம் நிரப்பி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. தங்க தட்டு ஃபுல்லா வைர வைடூரியங்கள் நிரப்பனதா. அதாவது பாபா தான் நமக்கு அப்படி நிரப்பி புத்தியை நிரப்புறார். உங்களை நிறைந்தவர்களாக ஆக்குகிறார். ஞான ரத்னங்கள்னால புத்தி அவ்வளோ நிறைந்தவர்களாக பாபா ஆக்குறார். யார் ஞானத்தை தாரணை செய்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த பதவியை அடைகிறார்கள். யார் தாரணை செய்வதில்லையோ கண்டிப்பா குறைவான பதவியை தான் அடைவார்கள். தந்தையிடமிருந்து நீங்கள் ஏராளமான செல்வத்தை பெறுகிறீர்கள். இப்பதான் ஞான செல்வம். அலாவுதீனுடைய ஒரு கதை இருக்கின்றதல்லவா? அந்த ஒரு விளக்க தேய்ச்சா நினைச்சதெல்லாம் முன்னாடி வந்துடும். அங்கு நமக்கு கிடைக்காது என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு பொருளும் இருக்க முடியாது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். என்கிட்ட இல்லை, அப்பிராப்தி, இந்த பொருள் இல்லைன்னே அங்கே கிடையாது. சத்தியுகத்தில் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை தந்தை இப்பொழுது அளித்து விடுகிறார். அதெல்லாம் இப்போதான் கொடுக்குறார். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை அளிக்கின்றார். எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைத்திருக்கும் பொழுது கூட ஹே பரமாத்மா கருணை காட்டுங்கள், கிருபை காட்டுங்கள் என்று எல்லையற்ற தந்தையை தான் அவசியம் நினைவு செய்கிறார்கள். எல்லாருக்கிட்டையும் ஒருத்தர்கிட்ட எல்லாமே நிறைஞ்சிருந்தாலும் கஷ்டம் வரும்போது என்ன சொல்றாங்க? கடவுளே என் மேல கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவரை தான் கேட்குறாங்க. எல்லையற்ற அப்பாவை தான் நினைக்கிறாங்க. அவர் எதை அளிக்கக்கூடியவர் என்று யாருக்காவது தெரியுமா? என்ன கொடுக்கிறார் அவரு? பாபாவோ நம்மை உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறார் என்று இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்பது படங்களில் கூட இருக்கின்றது, காமிச்சிருக்காங்க. பிரம்மா தான் படைப்பவர். பிரம்மா இங்கு முன்னால் சாதாரணமாக அமர்ந்துள்ளார். பரமாத்மா ஸ்தாபனை செய்கிறார் என்றால் அவசியம் அவர் பிரம்மா மூலமாக தான் செய்வார் அல்லவா? தந்தை எவ்வளவு நல்ல முயற்சியை செய்ய வைக்கிறார், எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கின்றார். நீங்கள் முழுமையாக புரிய வைக்க முடியாதவர்களாக இருக்கின்றீர்கள். பாபா எல்லாம் புரிய வைக்கிறார். அது போல நம்ம புரிய வைக்கிறோமோனா அதுல பர்சன்டேஜ் இருக்கும். பக்தி மார்க்கத்தில் சங்கரனுக்கு முன்னால் சென்று எங்கள் பையை நிரப்புங்கள் என்று கூறுகிறார்கள். நாங்கள் ஏழையாக இருக்கின்றோம், எங்களது பையை, அதாவது புத்தியை நிரப்புங்கள், எங்களை இது போல ஆக்குங்கள் என்று ஆத்மா கூறுகிறது. இப்பொழுது நீங்கள் பையை நிரப்புவதற்காக வந்துள்ளீர்கள். புத்திங்கிற பையை தான் என்ன பண்றோம்? நிரப்புறோம். நாங்களோ நரனிலிருந்து நாராயணாக ஆக விரும்புகின்றோம் என்று கூறுகிறார்கள். இந்த படிப்பே மனிதனிலிருந்து நாராயணாக ஆகுவதற்கு தான். பழைய உலகத்தில் வருவதற்கு யாருடைய மனம் விரும்பும்? ஆனால் புதிய உலகத்தில் எல்லோரும் வரமாட்டார்கள். எல்லாரும் வர முடியுமா சொர்க்கத்திற்குனா? முடியாது. ஒரு சிலர் 25% பழையதான உலகத்தில் வருவார்கள். பாபா சொல்றாங்க, ஆரம்பத்துல கொஞ்சம் பேர் வருவாங்க, அப்புறம் கொஞ்சம் உலகம் பழசானவொன்னு எப்ப திரேதாயுகம் வருமோ அப்பயும் வராங்க.
கொஞ்சம் குறைவு தானே ஆகும். பாபா சொல்றாங்க, சத்தியம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் போனாலே பழசாயிட்டே தான் இருக்கும். 1250 வருஷத்துல 500 வருஷம் ஆச்சா கூட கொஞ்சம் பழசு தானே, 25% பழசாயிடும். சிறிதளவு கூட யாருக்காவது செய்து அழித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயம் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆகிவிடுவீர்கள். உயர்ந்த பதவி அடையணும்னா நிறைய பேருக்கு சேவை பண்ணுங்கிற. கொஞ்சம் குறைவு தானே, சிறிதளவு கூட யாருக்காவது நீங்கள் ஞானத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். இப்பொழுது நரகத்திற்கு அதிபதியாக கூட எல்லோரும் உள்ளார்கள் அல்லவா? நரகத்துல இப்ப அதிபதியா இருக்காங்க. ராஜா ராணி பிரஜைகள் எல்லோருமே நரகத்திற்கு எஜமானர்களாக இருக்கிறார்கள். இங்க யாரெல்லாம் ராஜ்யம் செய்கிறாங்களோ அவங்க கூட நரகத்துக்கு தான் அதிபதி. அதுல ஒன்றும் பெருமை இல்லைங்கிற. இங்கு இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக இருந்தார்கள், இப்பொழுது அவர்கள் இங்கு இல்லை. சத்தியுகத்துல தான் 2 கிரீடம். தற்காலத்திலோ மதங்களை யாரும் ஏற்றுக்கொள்வது இல்லை. தேவி தேவதா தர்மம் முடிந்து போய்விட்டது. மதங்கள் சக்தி வாய்ந்தது, ரிலீஜன் இஸ் மைட் என்று புகழப்படுகிறது. ஆனால் தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இன்று அந்த வலிமையே இல்லை. யாருமே அவங்கவுங்க தர்மத்தையே முழுசா புரிஞ்சு ஏற்றுக்கொள்வதில்லை, மற்ற தர்மத்தையும் மதிக்கிறதில்லை. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தான் பூஜிக்கத்தக்க நிலையிலிருந்து பூஜாரியாக ஆகின்றீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். 84 பிறவிகளை நீங்கள் தான் எடுக்கின்றீர்கள். நாமே தான் பிராமணர்கள், நாமே தான் தேவதைகள், பின்பு நாமே தான் சத்திரியர்கள். புத்தியில் இந்த முழு சக்கரம் வருகிறது அல்லவா? இந்த 84 பிறவி சக்கரத்தை தான் நாம் சுற்றி கொண்டே இருக்கின்றோம். இப்பொழுது மீண்டும் திரும்ப வீட்டிற்கு செல்ல வேண்டும். பதீத்தமானவர்கள் யாரும் அங்கு செல்ல முடியாது. ஆத்மாதான் பதீத்த தன்மையிலிருந்து பாவனமாக ஆகிறது. தங்கத்தில் கலப்படம் ஆகிறது அல்லவா? நகையில் கலப்படம் செய்வதில்லை, அதை செய்யக்கூடிய தங்கத்துல தான் கலப்படம். அதனால ஆத்மா கலப்படானவன சரீரமும் அப்படி ஆயிடுது. இது ஞான அக்னி ஆகும். இதன் மூலம் அழுக்கு நீங்கி தூய தங்கமாக ஆகிவிடுகிறீர்கள். ஆத்மா தூய தங்கமாயிடுது. பிறகு இந்த உடல் கூட நல்லதாக கிடைக்கும். இப்பொழுது ஆத்மா பத்தீத்தமாக இருக்கிறது. எனவே பாவனமாக இருப்பவர்களுக்கு முன்னால் சென்று வணங்குகிறார்கள். செய்வது எல்லாமே ஆத்மாவாகும். வணங்குறது ஆத்மாதான். இன்னொருத்தரை பூஜை பண்றது, பூஜாரி ஆகிறதும் ஆத்மாதான். குழந்தைகளே, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள், அப்பொழுது உங்களது படகு கரை சேரிவிடும். இதெல்லாம் தந்தை புரிய வைக்கின்றார். தூய்மையாக ஆகி தூய்மையான உலகத்திற்கு சென்று விடுவீர்கள் என நினைச்சீங்கன்னா போதும், உங்க படகு கரை சேர்ந்துருங்கிற. இப்பொழுது யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்வார்களோ அனைவருக்கும் இதே அறிமுகம் அளித்து கொண்டே இருங்கள். அவர் எல்லைக்குட்பட்ட தந்தை, இவர் எல்லையற்ற தந்தை. சங்கமயுகத்தில் தான் தந்தை சொர்க்கத்தின் ஆஸ்தியை அளிக்க வருகிறார். எனவே அப்பேற்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டியது முக்கியம்தானே. ஆசிரியை எப்பொழுதாவது மாணவர்கள் மறப்பார்களா என்ன? டீச்சரை மறப்பாங்களா? ஆனால் இங்கு மாயை மறக்க வைத்து கொண்டே இருக்கிறது. மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இது போர்க்களம் அல்லவா? இப்பொழுது விகாரத்தில் செல்லாதீர்கள். மாயா சண்டை போடுந்தான். நீங்க எச்சரிக்கையா இருங்க, விகாரத்துல போகாதீங்க, அசுத்தமானவர்களாக ஆகாதீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். தூய்மையாகிதான் தூய்மையான புது உலகத்திற்கு அதிபதியாக ஆக முடியும். உங்களுக்கு உலகத்தின் ராஜ்யத்தை கொடுக்கின்றேன். அது சாதாரண குறைவான விஷயமா? என்ன சாதாரண விஷயமா சொர்க்கத்துக்கு போறது? இந்த ஒரு பிறவியில் மட்டும் தூய்மையாக இருங்கள். இல்லை, இவ்வளோ பிறவியா அப்படிதானே இருந்தீங்க பத்தீத்தமா, இப்ப மட்டும் தூய்மையா இருங்க, இவ்வளோ ஆஸ்தி கிடைக்கும். இப்பொழுது தூய்மையாக ஆகவில்லை என்றால் கீழே விழுந்து விடுவீர்கள். பலவிதமான ஈர்ப்புகள், டெம்டேஷன் நிறைய உலகத்தில் இருக்கிறது. உங்களை ஈர்க்கக்கூடிய விஷயம் உலகத்தில் நிறைய இருக்கு. காமத்தின் மீது வெற்றி அடைவதால் நீங்கள் உலகத்திற்கு அதிபதியாக ஆகிவிடுவீர்கள். காம்ஜீத் ஜெகத்ஜீத்ங்கிறார். பரம்பிதா பரமாத்மா தான் ஜெகத்குருவாக இருக்கின்றார் என்பதை நீங்கள் தெளிவாக கூற முடியும். அவர்தான் முழு உலகத்திற்கும் சத்கதியை கொடுக்கக்கூடியவர். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாயிண்ட், அழியாத ஞான ரத்தனங்களினால் புத்தி என்ற பையை நிரப்பி செல்வம் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். எந்த ஒரு விதமான அகங்காரத்தையும் கொண்டிருக்க கூடாது. இரண்டாவது பாயிண்ட், சேவைக்கு தகுதியுடையவர்களாக ஆகி பிறகு ஒரு பொழுதும் துரோகியாக, டிஸ்சர்வீஸ் செய்பவர்களாக, எதிரான சேவை செய்பவர்களாக இருக்கக்கூடாது. தானம் கொடுத்த பிறகு அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் அதை திரும்ப பெறுவதற்கான எண்ணம் வரக்கூடாது. வரதானம்,
பரமாத்மா ஒளியின் நேரடி தொடர்பின் மூலம் இருளை விரட்டக்கூடிய கலங்கரை விளக்கு, அதாவது லைட் ஹவுஸ் ஆக வேண்டும். குழந்தைகளாகிய உங்களிடம் பரமாத்மா லைட், அதனுடன் நேரடி தொடர்பு என்பது இருக்கின்றது. நம்ம நடுவில் யாரும் கிடையாது. நான் ஆத்மா, பரமாத்மாவை டைரக்டா நம்ம நினைக்கிறோம், தொடர்பு கொள்றோம், அவர்கிட்ட இருந்து நமக்கு சக்தி கிடைக்குது. அதனால உங்களுக்கு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. ஸ்வமானத்தின் நினைவு என்ற ஸ்விட்சை ஆன் செய்தாலும் லைட் உடனே வந்துவிடும். நீங்கள் நான் ஆத்மா, என்னுடைய அப்பா பரமாத்மா நினச்சிங்கன்னா சுயமரியாதையில் நிலச்சிருந்தாலே உங்களுக்குள்ள லைட் வந்துடும், அதாவது சக்தி வந்துடும். மேலும் சூரியனின் ஒளியை மறைக்கும் அளவிற்கு எவ்வளவு பெரிய கருப்பு மேகங்கள் வந்தாலும் அவை நீங்கிவிடும். சூரியனை மறைக்க முடியுமா? கொஞ்ச நேரத்துக்கு டெம்பரவரியாக கருப்பு மேகம் வரும், அப்புறம் போயிடும். இதன் மூலம் நீங்கள் சுயம் லைட்டாக இருப்பீர்கள். அதே போல தான் உங்களுக்கு வரக்கூடிய அந்த மாயைங்கிற மேகங்கள் இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். பரமாத்மா லைட் பட்டோன்னா அதெல்லாம் போயிடும். நீங்களே சுயம் லைட்டாக இருக்கீங்க, மற்றவர்களுக்கும் லைட் ஹவுஸாக ஆகிவிடுகிறீர்கள். இப்போ அவருடைய நினைவில் இருக்கும்போது மற்றவங்களுக்கும் நீங்கள் வழி காண்பிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய லைட் ஹவுஸாக இருப்பீங்க. ஸ்லோகன்: சுய முயற்சியில் தீவிரமாக இருக்கும் பொழுது உங்களது அதிர்வலைகள் மூலம் மற்றவர்களது மாயை எளிதாக ஓடிவிடும். உங்களுடைய நிலை முயற்சி மூலமாக பக்குவமாக இருக்கும்போது, சக்தி நிறைந்ததாக இருக்கும்போது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய மாயா மட்டும் விலகிறதுல உங்களோட வைப்ரேஷன் மற்றவங்களோட மாயாவையும் எளிதாக போக்கி விடுகிறது. உங்களோட ஒரு வைப்ரேஷன் தொடர்பில் இருக்கிறவங்க அவங்களும் தன்னோட பலவீனங்கள் அழிக்கிறதுக்கான சக்தி அவங்களுக்கு கிடைச்சிருது. அச்சா. ஓம் சாந்தி.